மலேசிய இந்திய தொழில் முனைவோர்களின் மேம்பாட்டுக்காக சிறு நடுத்தர வணிக மேம்பாட்டு வங்கியான SME பேங்க் வணிகம் கடனுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வணிக விரிவாக்கத்திற்கு அவசியமான இயந்திரங்கள், உபகரணங்கள், வாகனங்கள் மற்றும் பணி மூலதனத்தை வாங்க ஏதுவாக 50 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டில் இக்கடனுதவி திட்டம் உதயமாகியுள்ளது. 250 விண்ணப்பதாரர்கள் வரை பயனடையும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். SME பேங்க், குஸ்காப், MOF எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு நம்மளோட சமுதாயக்காக இந்த ப்ரோக்ராம் நம்மளை உருவாக்கியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஜஸ்ட் லோன் எடுத்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்ஸு நீங்கள் போயிட்டு செய்வீங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் அவங்கள ஸ்பெஷலைஸ் ஒரு டெடிகேட்டட் சென்டர் போட்டிருக்காங்க. SME பேங்கோட HQவில் இந்த ப்ரோக்ராம் சீக்கிரமாக அப்ளிகேஷன் லூலூஸ் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டே அவங்கள உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட சமுதாயக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆன்லைன் அவங்கள செய்கிறோம் சரி, அவங்கள பேங்க் இல்லைன்னா அவங்களோட பிரான்ச்சுக்கு அவங்கள போனாங்களோ சரி, அது அந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்பீடாக ஓடும். இன்னொன்று SME பேங்க் இப்போ இந்த ஃபண்ட் வச்சுட்டு 100,000 to 300,000 நீங்கள் SME பேங்க் நீங்கள் பாய்க்கலாம். அதுக்கு கீழே தக்கூன் இருக்குது, அது 100,000 கீழே. 300,000 மேலே நம்ம போனோன்னா ப்ரீஃப் ஆகிருக்கு பேங்க் ப்ரோக்ராம். ஆனால் வச்சுக்கோ நீங்கள் இந்த லோன் எடுத்தீங்க SME பேங்கில், நீங்கள் SME பேங்கோட கம்யூனிட்டியில் இருப்பீங்க. முதல்ல டத்தோ முஸ்லீமோ டத்தோ அர்டி சொன்னாங்க, இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்கிள் கஸ்டமர் லிமிட் அப் டு 140 மில்லியன் 140 மில்லியன் வரைக்கும் நீங்கள் லோன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று SME பேங்க் முதல்ல ஆர்டிஓ சொன்னாங்க சேடா ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சேடா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ப்ரோக்ராமாக மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் இங்கே செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு எப்படி அதட்ட ஸ்டெப்க்கு போகணும், எப்படி அவங்கள பிஸ்னஸ் இன்னும் பெருசாக அவங்கள செய்ய போகிறாங்க, எப்படி அது செய்யணும், எப்படி அந்த அக்கௌண்ட்ஸ் அவங்கள மேனேஜ் பண்ண போகிறாங்க, அவங்கள எல்லாம் உதவி செய்வாங்க, உதவி கொடுப்பாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க. அது ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி ப்ரோசஸ் மாதிரி அவங்கள செய்வாங்க. 3.5 முதல் 6 விழுக்காடு வரையிலான குறைந்த வட்டி விகிதத்தில் 1 லட்சம் ரிங்கெட்டில் இருந்து 3 லட்சம் ரிங்கெட் வரையில் கடனுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நடப்பில் உள்ள அல்லது புதிய SME பேங்க் வாடிக்கையாளர்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்றார் அவர். இன்று தொடங்கி 2027 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை சிறு நடுத்தர வியாபாரிகள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆர்வமுள்ளோர் SME பேங்கின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாகவோ அல்லது நாடு முழுவதும் உள்ள அதன் கிளை அலுவலகங்களுக்கு சென்றோ விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க முடியும். அதிகபட்சம் 7 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பி செலுத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய அதன் அறிமுக விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் ரமணன் கூறினார். அந்நிகழ்வில் அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைருல் ஜைமி டாவோட், SME பேங்கின் தலைமை செயலதிகாரி டாக்டர் முகமது ஹர்டி இப்ராஹிம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.